पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அழைத்து செல்பவன் என்ற அடிப்படையில் கந்தா என்ற திருநாமம் வந்தது என்று பார்த்தோம். அது 502வது திருநாமம். இப்பொழுது நாம் 503வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். அப்படி அழைத்து செல்லும் பொழுது பகவான் எப்படி அழைத்து செல்வான்? ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி அழைத்து செல்வான். குழந்தை அழைச்சின்னு போகிறச்ச கூடவான் நாம் பாட்டுக்கு போகிறது, குழந்தை பின்னாடி வருதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த குழந்தையுடைய பிஞ்சு கையை தன் கையில் பிடிச்சிண்டு அவனை நடத்திட்டு போகிறது. அதை ஹேண்ட் ஹோல்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். சிறு தொழில் நடத்துகிறவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கறச்சு, அந்த காலத்தில் நான் சிறு தொழில் சேவை நிலையத்தில் வேலை செஞ்சு கொடுத்து இந்த ஃப்ரேஸ் அடிக்கடி காலை விடும். அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தா போகாதுப்பா, அந்த ஹேண்ட் ஹோல்டு பண்ணணும். ஹேண்ட் ஹோல்டு பண்ணால் என்ன அர்த்தம்? தொழிலை எப்படி நடத்தணும்னு சொல்லித்தரணும். தொழிலை நடத்துவதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று டெக்னிக்கலாக விஷயம் தெரியணும், இன்னொன்று பிஸ்னஸ் பண்ண தெரியணும். பொதுவாக டெக்னிக்கலாக விஷயம் தெரிஞ்சவங்களாக பிஸ்னஸ் பண்ண தெரியாது. பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பொதுவாக டெக்னிக்கலாக விஷயம் தெரியுது. அதனால் 2ஆக பிரித்து வச்சு பண்ணால் நிம்மதியாக இருக்கும். ஒரே ஆள் 2ம் பண்ணுறச்சே இன்னும் டெக்னிக்கலாக நல்லா பண்ணணும், இன்னும் டெக்னிக்கலாக நல்லா பண்ணணும் அப்படின்னு இவர் பாட்டு பண்ணி பண்ணி அந்த பொருளுக்கு ஏகப்பட்ட உற்பத்தி செலவு ஜாஸ்தி ஆக்கிடுவார். அந்த உற்பத்தி செலவு ஜாஸ்தி ஆகிடுதுன்னா விலை ஜாஸ்தி ஆகிடும் மார்க்கெட்டில். அதனால் இவர் இன்னொருத்தரோட போட்டி போட முடியாது. அப்படிப்பட்டவருக்கு ஹேண்டு ஹோல்டிங்னா 2ம் தெரிஞ்சவர் வரணும். அவனை கூட அழைத்து சொல்லணும். எங்கே இப்படி போய் இப்படி கோட் பண்ணு, கோட் பண்ணிச்சு இதை வச்சு கோட் பண்ணு அப்படின்னு இவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்து ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி அழைத்து செல்றவனை நேத்தா லீட் பண்ணிட்டு போகிறான். நமக்கு லீடர்ஸ் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். எங்கே நேத்தா கிடைக்கிறாங்க? எல்லா நேதாக்கள்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க யாரும் நேதாவே கிடையாது. ஆனால் உண்மையான நேதா யாருன்னா, நீங்கள் நம்பினீர்களானால் பகவான் தானே நேதாவாக வந்து அழைத்து செல்லும். திருவேந்திரபுரம் 1967, நம்ம கதையை கொஞ்சம் சொல்லிடும். எங்கள் கசின் பிரதர் சம்பத்னு ஒருத்தர், எங்கள் பெரியம்மா மகன், அவருக்கு கல்யாணம். நான் 4th BE படிக்கிறேன். 4th BEயில் கல்யாணம் அவருக்கு வச்ச பொழுது எனக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்கிறது. அவர் கல்யாணத்தன்னைக்கு மறுநாள் எனக்கு மெட்டலர்ஜி எக்ஸாமினேஷன். அந்த காலத்துலலாம் 4th BEயில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா அப்புறம் 5th BE வர முடியாது. வீட்டில் இருந்து அந்த சப்ஜெக்டை பாஸ் பண்ணி தான் மறுபடியும் காலேஜுக்கு வரணும்.
அதனால் இந்த 4th பிஇக்கில் யாரானு ஃபெயில் ஆகிட்டா ஃபாரின் போயிட்டான்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம 4th பிஇ நடக்கிறச்சே எக்ஸாமுக்கு இருந்த கல்யாணத்துக்கு யாரும் போக முடியல வீட்டில். எங்கள் அப்பா நீ போயிட்டு வான்னு விட்டார். அதுக்கே இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வேணும். கிளம்பி ஆனந்தமாக உற்சாகமாக கல்யாணத்துக்கு வந்தாச்சு. பரீட்சையை பற்றியே மறந்து 3 நாள் கேப் போட்டிருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கும் மெடலஞ்சுக்கும். அதில் இந்த கல்யாணம் நடுவில் வந்துடும். திருவேந்திரபுரங்கிற ஊரில் அது ஒரு கிராமம். அங்கேருந்து கடலூர் ஓட்டி ஸ்டேஷனுக்கு வரணும். ஓட்டி ஸ்டேஷனில் வந்தால் மெஜ்ரா எக்ஸ்பிரஸ் வரும். அதில் ஏறி மறுநாள் காலையில் வந்துவிடலாம். பரீட்சை மத்தியானம் 2 மணிக்கு தான். இதெல்லாம் பிளான் பண்ணி ஆயிடுத்து. ஆனால் முதல் நாள் சாயங்காலம் அங்கே திருமணத்தோட நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு ராத்திரி ரயில் 9 மணிக்கு வரது கடலூர் ஓட்டியில் அப்படின்னா, அதனால் 8 மணிக்காவது கிளம்பினா போகணும். 8 மணிக்கு கடைசி பஸ் போயிடுச்சு. நாங்கள் வரைச்சே இனிமேல் எப்படி போகிறது கடலூர் ஓட்டிக்கு? அந்த மறுநாளைக்கு 2 மணிக்குள்ளே மதுரையிலேருந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டா கூட எப்படியோ படிக்காத பணம் பாஸ் மார்க் வாங்கிடலாம். ஆனால் அட்டன் பண்ணி ஆகணுமே, அட்டண்டன்ஸ் கொடுத்தாருமே. இல்லை என்றால் ஃபாரின் போயிடணுமே 1 வருஷம். என்ன செய்கிறதுன்னு இப்போ திருவேங்கடமுடையானுடைய மறுவடிவான தேவநாத பெருமானை பிரார்த்தித்தோம். ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் கார் வச்சுதான் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவர் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. கார் டிரைவர் இல்லை, பெட்ரோல் சொல்லிட்டு போயிட்டேன். அந்த காரை ஐஷன் வந்தவரை அது காரை ஒருத்தருக்கு அவர் மூலம் சொல்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார் அந்த கூட்டத்தில். அவருக்கு என்ன பொறுப்பாக்கிற கார் இல்லைங்கிறான்னா, சரி நான் சைக்கிள் உக்காந்துச்சு கொண்டு விட்டுருந்தார். வேறு வண்டி கிடையாது. 67. அவன் இப்போ கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி எங்கே பார்க்குறது? சைக்கிளில் உட்காத்தி வச்சு என்ன ஓட்டி ஸ்டேஷனில் 8:45 கொண்டு விட்டார். அங்கே அப்போல்லாம் டிக்கெட் ரிசர்வேஷன் பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஒரு டிக்கெட் வாங்கினேன், போனால் ட்ரெயின் கம்ஃபர்டபுளாக, ஜனதா எக்ஸ்பிரஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏறினேன், படுத்தேன், நல்லா தூக்கி போயிட்டேன். மெடலர்ஜி எக்ஸாம் எதையும் மறந்து. ஆனால் ஒன்று மட்டும் அவர் பேரை கூட கேட்க மறந்து போயிட்டேன். அப்படி ஒருத்தர் கொண்டு விட்டார். இப்படி கொண்டு விடுறது ஹேண்ட்ஸ் ஆன். ரயிலே ஏற்றி விட்டு தான் வச்சு உள்ள போனேன். இப்படி போங்கலாம் சொல்லலை. இப்படி செய்யக்கூடிய நேதாவாக எம்பெருமான் இருப்பானாம் உண்மையாக நம்புகிற பக்தர்களுக்கு. நாலெட்ஜிலையும் சரி, உதவியிலையும் சரி. அப்படி பகவான் யாரையெல்லாம் நேதாவாக இருந்து கூட கைப்பிடித்து அழைத்து வந்து உலகுக்கு உபதேசம் செய்வராக ஆக்கியிருக்கான்னு பார்த்தா முதல்ல திருமங்கை ஆழ்வார். ஹயகிரீவனை திருமங்கை ஆழ்வார் பாடுறார் 2 பாட்டில். ஆழ்வார்களில் ஹயகிரீவ அவதாரத்தை பாடிய ஆழ்வார் அவர் ஒருத்தர் தான். அவர் 2 இடத்துல பாடுறார். திருவள்ளரையில் பாடுறார், தேரெழுந்தூரில் பாடுறார். நம்ம ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் முதல்ல ஹயகிரீவனை பாடக்கூடிய ஒரு பாட்டு 2னா திவ்ய பிரபந்தத்தில் அவர் பாடல். அதன் பிறகு பராசர பட்டர் ஹயகிரீவ அவதாரத்தை வர்ணிக்கிறார். பராசர பட்டருக்கு பிற்பாடு எங்கள் ஆழ்வான்கிற ஆச்சாரியன் ஹயகிரீவ அவதாரத்தை வர்ணிக்கிறார், வணங்குகிறார். எங்கள் ஆழ்வானுக்கு பிறகு அவருடைய சீடரான நடாதுருமாள் ஹயகிரீவனை வணங்குகிறார். அதன் பிறகு நடாதுருமாளுடைய சிஷ்யனுடைய சிஷ்யன் சுவாமி வேதாந்த தேசிகனை பற்றி கேட்க வேண்டாம். ஹயகிரீவ ஸ்தோத்திரமே பண்ணினார். ஹயகிரீவனுடைய இன்னொரு வடிவமாகவே திகழ்ந்தார். அவர் லக்ஷ்மியை பற்றி பாதுகை, அவர் 1000 ஸ்லோகங்கள் பாதுகாதேவியை பற்றி பண்ணினார். அவருக்கு பிற்காலத்தில் வெங்கடாத்வரி என்று ஒரு கவிஞர், அவர் என்ன செஞ்சார், அவருக்கு கண்ணு போயிடுதுங்கிறாங்க. ஏன் கண்ணு போச்சுன்னா, அவர் தன்னுடைய விஸ்வகுணாதர்ஷ சம்பூர் புஸ்தகம் எழுதினார். அந்த புஸ்தகம் 2 கேரக்டர் வருவார். ஒரு கேரக்டர் குறையே சொல்லும், இன்னொரு கேரக்டர் நிறைய சொல்லும். அதில் அந்த விஸ்வாவசுங்கிறவன் நிறைய சொல்லுவான், கிருஷ்ணான்னு ஒருத்தன் குறையே சொல்லுவோம். எதை பார்த்தாலும் நாய் கிடக்கிற சிங்கமானா என் பல்லு மட்டும் எவ்வளோ வெளுப்பாக இருப்பார். 4 பல்லு எங்கேயா தேய்க்கிறது நாய், அதனுடைய பல் மட்டும் எவ்வளோ வெளுப்பாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவார். அதில் கூட நிறைய பார்ப்பார். அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ். அது மதுராந்தகம் பெருமாளை பார்த்த பொழுது அந்த கிருஷ்ணான்னு சொல்கிறான், இந்த பெருமாள் கண்ணில் பூ இந்த பெருமாள், இவர் என்ன பண்ண போகிறார், நம்மளை பார்த்து அனுகிரகம் பண்ண போகிறார். பூ விழுந்த பெருமாள் எப்படி பார்ப்பார்? கண்ணில் பூ விழுதுனா கண் பார்வை இல்லைன்னு அர்த்தம். பகவானை போய் கண் பார்வையற்றவர்னு இன்டைரக்டாக சொல்லிட்டார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, சான்ஸ்கிரிட்டில் பூ விழுற கண்ணுக்கு புஷ்பவத்தான கண்ணுன்னு அர்த்தம். ஆனால் புஷ்பவான் என்கிற புஷ்பவந்தோ என்கிற சொல்லுக்கு
சூரியன் சந்திரன் அர்த்தம். சூரியனையும் சந்திரனையும் ஒரே வார்த்தையில் சொன்னால் புஷ்பவந்தம்னு சொல்லும். அப்போ என்னாச்சு, சூரியன் சந்திரனும் பகவானுக்கு கண். கதிர்மதியம் போல் முகத்தான் திங்களும் ஆதித்யனும் இருந்தார் போல் அங்கனை ரெண்டும் கொண்டுன்னு வரும். ஆனால் அதை ரெண்டுத்தையும் சொல்லக்கூடிய ஒரே சொல் சான்ஸ்கிரிட் புஷ்பவந்தம். புஷ்பவந்தம் சொன்னால் பூ விழுந்த கண்கள் ஆகிடும். அதில் அவர் பண் வச்சு ஸ்லைடை வச்சு சொல்லிட்டார். அதனுடைய பலனுடைய கண் பயிட்டு தான் சொல்கிறாங்க. கண் பார்வை போயிடுச்சு. இப்படி இறைவனை பற்றி தப்பான கருத்து வர முடியாது சொன்னதுனால கண் பார்வை இருந்தவருக்கு எல்லாரும் சொன்னால் லக்ஷ்மியை பற்றி 1000 ஸ்லோகம் பண்ணு, மீண்டும் கண் பார்வை கிடைக்கும். அதனால் தாயாரை பற்றி 1000 ஸ்லோகம் பண்ணினார். அதில் தாயார் கேட்குறா, என்னம்மா பண்ண போகிறேன்னு கேட்குறா அவரை. அவர் சொன்னால் உன்னை பற்றி 1000 ஸ்லோகம் எழுத போகிறேன், பெரிய காரியம், அனுகிரகம் பண்ணு. ஏயா எவ்வளோ பெரிய கவிஞன்னு வந்துட்டா 1000 ஸ்லோகம் என்னை பற்றி பாடுறது, அது பெரிய காரியமா? எங்கள் இன்னொருத்தர் இருந்தார்ப்பா, அவர் எங்கள் ஆத்துக்காருடைய செருப்பை பற்றியே 1000 ஸ்லோகம் பண்ணினார். நீ என்னை பற்றி பாடுறதுக்கு மக்களை பண்ணுற? தேசிகன் எங்கள் கணவருடைய செருப்பு பாதுகையை பற்றி 1000 ஸ்லோகம் பண்ணியிருக்கேன். அந்த பாதுகை 1000 ஸ்லோகம் பண்ணால் நான் சர்வாங்க சுந்தரி, என்னுடைய நகத்தை பண்ணுறதுக்கே ஒரு 1000 ஸ்லோகம் வரும் அப்படின்னு பார்வதி தேவி கேட்டா. உடனே அவர் சொன்னார், அவர் ஹயகிரிவன், அவரோட நான் போட்டி போட முடியாது, அவரை என்னையும் கம்பேர் பண்ணாத. அவர் ஹயகிரிவன் தேவப்பரோ அவர் சூப்பர் ஹயகிரிவன், அதான் அவருக்கும் எங்களுக்கு கம்பேரிசன் கிடையாதுன்னு அவர் அழகாக சொன்னார். ஆனால் இப்படி ஒவ்வொருவரையும் உருவாக்கி திருமங்கை ஆழ்வாரிலிருந்து ஆச்சாரியர்களை உருவாக்கி மனிதர்களோடு கூட இருந்து நம்ம கைப்பிடித்து அழைத்து சென்றான் திருவேங்கடமுடையான். ஹயகிரிவனாக அவதரித்தின்ற அடிப்படையில் நேதா என்று அவருக்கு பெயர். இந்த நேதா என்கிற பெயரை விளக்கும் ஸ்லோகத்தை கேளுங்க. நேதேதி பண்டித பதஸ்ய சதுங்க காஷ்டாம் பட்டாரிய விஷ்ணு ஹிருதயான் வரதங் கலிகந்த தெய்வ பட்டாரிய விஷ்ணு ஹிருதயான் வரதம் கலிகந்த தெய்வ வேதாந்த தேசிகமபீதி விஷாத்ரிநாத நேதேதி நாம மகதி பிரதித பிரபாவகா. அன்பர்களே, இந்த நேதா என்ற திருநாமத்துக்கு சமஸ்கிருத பின்னணியை பார்த்தீர்கள். இப்பொழுது தமிழை பாருங்கள். பட்டர் எங்களாழ்வான் கலியன், வரதன் தேசிகன் என்ற இவர்களை நல்லறிஞர் நெறி முன்னணி வைக்க அழைத்து சென்றான். அதனாலே தான் நேதா ஆனான் திருவேங்கடவனே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். நேத்ரே நமஹா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Oh